கோவை மாவட்ட அதிமுக அலுவலகத்தில் கோவை தொகுதியில் போட்டியிடும் அக்கட்சியின் வேட்பாளர் சிங்கி ராமச்சந்திரன் செய்தியாளருக்கு பேட்டியளித்தார். அண்ணாமலை பொய் சொல்லியே பழக்கப்பட்டவர். அண்ணாமலை என்றால் பொய் என்றால் அண்ணாமலை நம்பிக்கை இல்லாமல் பேசுகிறார். மணல் ரெய்டின் போது கைப்பற்றப்பட்ட டைரியில் அண்ணாமலைக்கு 5 கோடி ரூபாய் கொடுத்ததாக இருந்தது. அந்த 5 கோடி ரூபாயை அண்ணாமலை எடுத்துக்கொண்டு கோவைக்கு வந்துள்ளார். அண்ணாமலை வேட்பாளராக அறிவிக்கப்பட்டதால் தொழில்துறையினர் வருத்தத்தில் உள்ளனர். அண்ணாமலை யாத்திரை செல்வதாக தொழில்துறையினரிடம் பணம் வசூல் செய்தார். வேட்பாளரான பின்னர் தொழில்துறையினரை மிரட்டி வசூல் செய்து வருகிறார். நான் சொல்வது தவறு என்றால் அண்ணாமலை என் மீது வழக்கு போடட்டும். நீதிமன்றத்தில் யார் யாரிடம் வசூலித்தார் என்று விவரங்கள் தர தயாராக உள்ளோம். இந்த விவரங்களை பட்டியலிட இப்போது எனக்கு நேரமில்லை. அண்ணாமலையின் வேட்புமனுவை நிராகரித்திருக்க வேண்டும். 11 மணிக்கு முன்பே தந்திருக்க வேண்டும். ஆனால் அவர் 5:17க்கு தான் தந்துள்ளார். இது குறித்து ஏன் திமுக வாய் திறக்கவில்லை? சுயேட்சைகளின் வேட்புமனுவில் கமா முற்றுப்புள்ளி வைக்கவில்லை என நிராகரித்துள்ளார்கள். படித்த அறிவாளி என சொல்லும் அண்ணாமலைக்கு இந்த சாதாரண விஷயம் கூட தெரியவில்லையா? தோல்வி பயத்தில் அவர் இப்படி செய்திருக்க வேண்டும். கட்சி சொன்னதாலும் செந்தில் பாலாஜி உதவி செய்ததாலும் அவரது வேட்புமனு ஏற்றப்பட்டிருக்க வேண்டும் என்பது எனது யூகம். 100% அபிடபிட் செல்லாது. அவருக்கு 2-3% பேர் வாக்களித்தாலும் அவை செல்லாத வாக்குகளாகிவிடும் என கூறினார். ஜோதிமணி இன்று கோடங்கிப்பட்டி ஆதிதிராவிடர் குடியிருப்பு பகுதியில் பிரச்சாரம் செய்தார். பொதுமக்களை சந்தித்து வாக்கு சேகரித்தார். அப்போது அவரை ஏராளமான பெண்கள் ஆரத்தி எடுத்து வரவேற்றனர். இந்த சமயத்தில் கையில் ஆரத்தியுடன் நின்ற பெண் ஒருவர் ஜோதிமணியிடம் அடுக்கடுக்கான கேள்விகளை கேட்டார். அதாவது, கடந்த தேர்தலில் ஓட்டு கேட்டபோது உங்களை பார்த்தோம், அதன் பிறகு இப்போது மீண்டும் ஓட்டு கேட்க வந்ததால் உங்களை பார்க்கிறோம். இவ்வளவு நாள் ஏன் பரவில்லை? ஓட்டு கேட்க மட்டும் ஏன் வருகிறீர்கள் என அடுக்கடுக்கான கேள்விகளை கேட்டுள்ளார். இதையடுத்து ஜோதிமணி அருகே நின்ற திமுக நிர்வாகிகள் அப்புறமாக அதனை பேசிக் கொள்ளலாம் என கூறி ஜோதிமணியை அங்கிருந்து அழைத்துச் சென்றனர். இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி லோக்சபா தேர்தலை ஒட்டி விருதுநகர் தேமுதிக வேட்பாளர் விஜய் பிரபாகரனை ஆதரித்து சிவகாசி தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி பேசிய போது, ஸ்டாலினும் உதயநிதியும் செல்லுமிடமெல்லாம் என்னை பற்றியே பேசுகின்றனர். அதிமுக வளர்ச்சியாளர்களுக்கு தூக்கம் போய்விட்டது. ஸ்டாலினும் உதயநிதியும் செல்லுமிடமெல்லாம் தன் கட்சிக்காரர்கள் என்ன அட்டுழியம் செய்கிறார்கள் என்பதை ஸ்டாலினே பொதுக்கூட்டத்தில் ஒப்புக்கொள்கிறார். திமுகவிடம் 38 எம்பிக்கள் இருந்தும் இங்கு பட்டாசு தொழில் பிரச்சனையில் உள்ள தடைகள் நீக்க எந்த முயற்சியும் எடுத்ததாக தெரியவில்லை. மாறாக இங்கு தேர்தல் பிரச்சாரத்திற்கு வந்த ஸ்டாலின் பட்டாசு பிரச்சனையால் பாதிக்கப்பட்டு தொழில் நசிவை சந்தித்து வரும் வேளையில் மக்கள் கடும் அவதிப்படுகின்றனர். அவர்களை பார்த்து நீங்கள் நலமா என கேட்கிறார் ஸ்டாலின் என விமர்சித்துள்ளார். கோவையில் மொத்தம் 41 வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நிலையில் 18 வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டன. இதனிடையே பாஜக வேட்பாளரும் அக்கட்சியின் மாநில தலைவருமான அண்ணாமலையின் வேட்புமனுவை முறைப்படி தாக்கல் செய்யவில்லை என்பதால் அதனை நிராகரிக்க வேண்டும் என அதிமுக, நாம் தமிழர் கட்சி மற்றும் சுயேட்சை வேட்பாளர்கள் வலியுறுத்தினர். இந்த நிலையில் அண்ணாமலை நீதிமன்றங்களுக்கு மட்டுமே பயன்படுத்தக்கூடிய முத்திரைத்தாளில் வேட்புமனு தாக்கல் செய்திருப்பதாக புது சர்ச்சை எழுந்துள்ளது. இது தொடர்பாக தேர்தல் நடத்தும் அலுவலரான கிராந்திகுமார் வாடியிடம் அதிமுக மற்றும் நாம் தமிழர் கட்சியினர் புகார் அளித்தனர். அப்போது விதிமுறைகளை மீறி வேட்புமனு தாக்கல் செய்த அண்ணாமலையின் வேட்புமனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். பாராளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் பிரச்சாரம் செய்யும் அரசியல் கட்சிகள் கொடுத்துள்ள நட்சத்திர வேட்பாளர்கள் பெயர் பட்டியலை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. அதில் 29 கட்சிகளைச் சேர்ந்த 640 பேச்சாளர்களுக்கு நட்சத்திர அந்தஸ்துடன் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதில் திமுக நட்சத்திர பேச்சாளர்களின் பட்டியலில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உள்ளிட்ட 40 பேர் பெயர்கள் இடம்பெற்றுள்ளது. இந்த பட்டியலில் 33வது நபராக நடிகர் கருணாஸ் பெயரும் 35வது பேராக நடிகர் கமல்ஹாசன் பெயரும் இடம்பெற்றுள்ளது. மக்கள் நீதி மய்யம் கட்சியில் கமல்ஹாசன் பெயருடன் 9 பேர் இந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ளனர். இந்நிலையில் இது தொடர்பாக மக்கள் நீதி மய்யம் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளது. அதில் திமுக தலைமையிலான கூட்டணியின் ஈரோடு பாராளுமன்ற வேட்பாளர் பிரகாஷ் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்கு கேட்டு மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் ஈரோடு மற்றும் குமாரபாளையத்திற்கு இன்று வருகை தருகிறார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கரூரில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட திமுக எம்பி கனிமொழி, செந்தில் பாலாஜி சிறையில் இருந்தாலும் கரூரில் போட்டியிடாமல் அண்ணாமலை கோவை சென்று விட்டார். அண்ணாமலையும் சரி அவரது கட்சியும் சரி பொய் மட்டுமே பேசி வருகின்றனர். எங்கள் தகுதி குறித்து பேச அண்ணாமலைக்கு அருகதை இல்லை. 15 லட்சம் போடுவதாக சொல்லி கையில் இருந்த 1000-500 உங்களிடமிருந்து பிடுங்கி விட்டார்கள். எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றவில்லை. 410 இருந்த சிலிண்டர் தற்போது 1100 ரூபாய்க்கு விற்கிறது. மானியம் என்று சொல்லிவிட்டு 2 மடங்கு விலையேற்றி விட்டனர். பாஜக ஆட்சி அதானி, அம்பானி போன்ற பணக்காரர்களுக்கான ஆட்சி. அம்பானி வீட்டு கல்யாணத்திற்காக 10 நாளில் பன்னாட்டு விமான நிலையம் கொண்டு வந்ததுதான் மோடி ஆட்சியின் சாதனை என கூறினார். தேர்தலில் போட்டியிட பணம் இல்லை என்று கூறிய மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு களத்தை சந்திக்க பயம் என விசிக கட்சியின் துணை பொதுச் செயலாளர் ஆளுநர் ஷானவாஸ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக ஆளுநர் ஷானவாஸ் விடுத்துள்ள எக்ஸ்தல பதிவில், ஏழை தாயின் மகன் மோடிக்கும் ஏழை விவசாயி அண்ணாமலைக்கும் தேர்தலில் போட்டியிட செலவு செய்யும் பாஜக நிர்மலாவுக்கு செலவு செய்யாதா? வாக்கு வலிமையுள்ள சாதி இல்லாததால் போட்டியிடவில்லை என்றால் 80% இந்துக்களின் பிரதிநிதி என்று இத்தனை நாளும் சொன்னது பொய்யா? களத்தை சந்திக்க பயம் என குறிப்பிட்டுள்ளார். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.